ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கர் சுக்கா, சோயா சங் சுக்கா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். மீல் மேக்கரை ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு எடுங்க, அது வெந்துடும். அப்புறமா சுக்காவுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அதே பேனை ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த சோயா மீல் மேக்கரை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா அந்த மீல் மேக்கரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீல் மேக்கர் சுக்கா ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.